Hello students, welcome to Hero Max. நான் உங்களோட ஷபனக்க பேசுறேன். 10th standard Maxல quarterly exam preparation பார்த்துட்டு இருக்கோம். 2026 ஓடது day 5 ஓட வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். day 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோல அதுக்கான ஆன்சர்ஸ் வரும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் நீங்க ஃபுல் சம்ஸ் கொடுத்துடுறீங்க. இந்த ஃபுல் சம்ஸ்ல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து சால்வ் பண்ணட்டுமா, இல்லை ஃபர்ஸ்ட் 2 மார்க் முடிச்சுட்டு அப்புறம் 5 மார்க் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் சம்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா புக்கில் கொடுத்துருக்காதே அந்த ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, போக போக 5 மார்க் வரும். அப்படிதான் ஆர்டர் வைஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த சேஞ்சஸ் எதுவுமே வேண்டாம். இன்னொரு கமெண்ட் என்னன்னா, இதை வந்து நாங்கள் பார்த்து மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமா, டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணும். சரிங்களா? பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுறது ஓகே தான், பட் டைம் இருக்கும்போது அது நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ப்ராக்டிஸ். சரிங்களா? ஸோ day 4 வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு day 5 ஓட ஒர்க் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். day 5க்கான ஒர்க் எக்ஸசைஸ் 3.1, 3.2, 3.3 இதில் இருக்க எல்லா சம்ஸும் முடிக்கணும். 3.1 எலிமினேஷன் மெத்தட், கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3.2, 3.3 LCM GCD சம்ஸ் கண்டிப்பாக பார்த்துருக்கணும், ஸ்கிப் பண்ணவே கூடாது. சரிங்களா? வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனால நான் வந்து வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல, கிராஃபு ஜியாமெட்ரி அது மாதிரி எதுவுமே கொடுக்கல. எனக்கு இந்த அல்ஜீப்ராவை தரோ பண்ணிடுங்க. சாப்டர் 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இதில் வந்து டோட்டலாக 3-5 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, 3-5 மார்க்ஸ் ஒரு லெசன்ல இருந்ததுன்னா 15 மார்க். 15 மார்க் 2 மார்க் ஒரு 2 வரும்னு வைங்க. ஸோ 19 மார்க் ப்ளஸ் 1 மார்க் 2 சேர்த்தோம் அப்படின்னா 21 மார்க் ஃப்ரம் 1 சாப்டர். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு 35 மார்க் எடுத்தால் பாஸு, அதில் 21 மார்க் வந்து நம்ம 3rd சாப்டர்லேருந்தே எடுக்கலாம். சம்டைம்ஸ் இதுலேருந்து 2 5 மார்க் வரலாம், அதுவும் சொல்லிடுறேன். சரிங்களா? சம்டைம்ஸ் ஒரு 5 மார்க் வராமல் 2 5 மார்க் வரலாம். அப்படி பார்த்தாலுமே நமக்கு 16 மார்க் வந்துடும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு சாப்டர் அப்படின்னா 3rd சாப்டர். 3rd சாப்டரை இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுலேருந்து கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும். ரைட்டா? ஸோ 3.1, 3.2, 3.3 இதை மட்டும் செய்யுங்க போதும். day 5 இதை மட்டும் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டேக்கு நான் அடிஷ்னலாக கொஞ்சம் சம்ஸ் தரேன். ஸோ இப்போதைக்கு வீக் டேஸ்னால நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இதெல்லாம் பண்ணிடுங்க. day 4 வரைக்கும் சம்ஸை முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ல ஒரு லைக் சிம்பிள் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். day 6, day 7லாம் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதானே? எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் கால் பண்ணுறீங்க, நீங்கள் கொடுக்குற ஸ்கெடியூல் பசங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல, நீங்கள் ஐடியா கொடுக்குறீங்க. ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே அது நடக்கும் இல்லை? எனக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியும், ஆனால் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த ஹெல்ப்பை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஹெல்ப் என்னவா இருக்குன்னா, நான் கொடுக்குற சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? எழுதி பாருங்க. ரிட்டன் ஒர்க்கு தான் வேணும். சரிங்களா? நான் சும்மா கிளாஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டேன், உங்கள் வீடியோஸ் பார்த்துக்கிட்டேன், என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுதான் ஹெல்ப் பண்ணும், மார்க் இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? கிளியர்? ஸோ day 5க்கான ஒர்க்கு கொடுத்துட்டேன், மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செஷனில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் டே சேலஞ்சில் வந்து கலந்துக்க சொல்லுங்கள். சூப்பராக நம்ம மார்க் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் day 6க்கான சேலஞ்ச் என்னன்னு சொல்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.